வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மைதான் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இதோட ஹிந்தி வெர்ஷனும் ஆல்ரெடி ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அஜய் தேவ்கன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபியா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்தியன் ஃபுட்பாலோட ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சயீத் அப்துல் ரஹீம் அவரோட கதையை தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அப்படி என்ன இந்தியன் ஃபுட்பால்ல இவர் சாதனை பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபுட்பால்ல என்ன சாதனை பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஒரு காலகட்டத்துல இந்தியாவை வந்து பிரேசில் ஆஃப் ஏசியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்தியா 2 டைம் ஏசியன் கப் அடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒலிம்பிக்ஸ்ல வந்து 4th பிளேஸ் வந்திருக்காங்க ஒரு டைம். இது எல்லாம் நடந்தது ஒரு பர்டிகுலர் எரால தான். அந்த எராவோட கோச்சா இருந்தது யாரு அப்படின்னா நம்ம ரஹீம் தான். இந்தியன் ஃபுட்பாலோட டைனாமிக்ஸே மாத்தின ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட பீரியட் ஆஃப் டைம்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அண்ட் இவர் கோச்சா இருக்கும் போது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாரு, அசோசியேஷன்ல இருந்து என்னென்ன மாதிரியான ப்ரெஷர் இருந்துச்சு, அண்ட் இவரோட ஹெல்த்ல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஏசியா கப் அப்படின்றது எப்படி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னாலே ஹை மொமெண்ட்ஸ் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கும். அதுலயுமே கற்பனை கதைகள்ல ஹை மொமெண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துலயும் ஹை மொமெண்ட்ஸ் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கு. ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இது எதுவுமே கற்பனை கிடையாது, உண்மையான வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ரஹீமோட லைஃப் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபுட்பாலுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த டீம் செலக்ஷன் அப்படின்றதே வந்து எந்த விதமான ஹைரார்கி இல்லாம எல்லாருக்கும் ஒரு விதமான ஈக்குவாலிட்டி அப்படின்றத கொண்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்லம்ல விளையாடக்கூடிய பிளேயரா இருந்தாலும் நல்ல பிளேயரா இருந்தா அவனை டீம்ல எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரீஜன்ல இருக்கவங்க தான் ஆடணும் அப்படின்ற மாதிரியான அந்த பாலிடிக்ஸை உடைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல தன்னோட பையனாவே இருந்தாலும் திறமை இல்லை அப்படின்னா டீமுக்குள்ள இடம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் பக்காவா ஃபாலோ பண்ணனாலே என்னன்னு தெரியல, இந்தியா ஏகப்பட்ட சக்சஸ் ஆஃப் ஃபுட்பால் அந்த டைம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1950s and 60s ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வந்த விதம் ரொம்ப ரொம்ப நீட்டா கொண்டு வந்திருந்தாங்க. அதுலயும் அப்போ ஃபுட்பால் எப்படி விளையாடப்படும் அப்படின்றத ரொம்ப தத்ரூபமா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் அப்படின்றதுமே இந்த படத்தை அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல சூப்பரா எலிவேட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ எமோஷனலாகவும் இந்த படத்துல நிறைய காட்சிகள் ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். அதுல குறிப்பா ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா, இவர் கேன்சரோட சர்வைவ் ஆயிட்டு இருப்பாரு, இருந்தாலும் வந்து டீமுக்கு கோச் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃபைனல் மேட்ச் ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டையிங் மொமெண்ட்ஸ்ல வந்து இவர் வந்து கேன்சர் பெயின்னால சஃபர் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல பிளேயர்ஸ் வந்து கொரியா கிட்ட கோல் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக சஃபர் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த 2 பெயினுமே ரொம்ப நீட்டா ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஒரிஜினல் பிளேயர்ஸோட விஷுவல் போட்டு அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுத்தது அப்படின்றதுமே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்போர்ட்ஸ் டிராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அஜய் தேவ்கன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. பட் ஸ்டில் ஒரு ஃபுட்பால் கோச் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் இந்த படம் 3 மணி நேரம் போகும். ஸோ இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம். ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைடு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.